விஜயகாந்த் முதல்வர் ஆவார் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உறுதி அளித்துள்ளனர். தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி இடையே தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் அனைவரும் தொண்டர்களை சந்தித்தனர். அப்போது திருமாவளவன் பேசுகையில் அரை நூற்றாண்டு கால வரலாற்றை இந்த கூட்டணி திருப்பி போட உள்ளது என்றும் வரும் மே 23ஆம் தேதி ஜார்ஜ் கோட்டையில் விஜயகாந்த் முதல்வராக பதவிக்கு வருவார் என்றும் திருமாவளவன் பேசினார். மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் இந்த பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. தமிழக அரசியலில் இது ஒரு மாபெரும் திருப்புமுனையாகும், வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவாகும். 50 ஆண்டு கால அரசியல் சரித்திரத்தை அடியோடு புரட்டி போடுகிற ஒரு மகத்தான முடிவாக இந்த முடிவு அமைந்திருக்கிறது. அதிமுகவுக்கு எதிரான அணியாக இந்த அணி செயல்படும். அதிமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் இந்த அணியின் முக்கியமான நோக்கமாகும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூட்டணியில் தோற்றது போல தேர்தலிலும் திமுக தோற்கும் என்றார். போர்க்களம் தயாராக இருக்கிறது, பாண்டவர்களாகிய நாங்களும் தயாராகிவிட்டோம் என்று கூறிய முத்தரசன் இந்த அரசியல் போரில் நாங்கள் நிச்சயம் வெல்வோம் என்று பேசினார். இந்த அணி முதல் அணியாக இருக்கும். போட்டி அதிமுகவுக்கும் எங்கள் அணிக்கும் தான் போட்டி, மற்றவர்கள் போட்டியில் களத்தில் கிடையாது. அதிமுகவுக்கும் தங்களுக்கும் தான் போட்டி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணிக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவதன் முடிவெடுத்திருக்கிறோம்.